நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எல்லா துணியும் வாட அடிக்குது, எல்லாத்தையும் துவைக்கணும். அது வரைக்கும் நீ என்ன போட்டுப்ப? என்னோட துணி? என்னோட துணி. இவ அளவுக்கு என்கிட்ட துணியும் இல்ல. இவ அளவுக்கு துணி எங்க இருக்கும்? என்ன விட்டு 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 என்ன ஒண்ணு பண்ணாத. என்ன யார காப்பாத்து காப்பாத்து. என்ன விட்டு ஒண்ணு பண்ணிடாதப்பா. நான் கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுப்பா. ரத்னா ரத்னா காப்பாத்து கொஞ்சம் ப்ளீஸ் என்ன காப்பாத்து. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியில போங்க. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துப்பா. நீ அடிச்சாலும் பரவாயில்ல, உங்க அம்மா அடிச்சா என்னால தாங்கவே முடியாது. காப்பாத்துப்பா, தயவு செஞ்சு காப்பாத்துப்பா. என்னது இது? அம்மா, இது பொண்ணோடதுல? நீங்க குழந்தையில போட்டதா? இல்ல, உங்க அப்பா வாங்கிட்டு வந்தாரு. அவர் கேட்டது பொண்ணு, ஆனா நீ பிறந்துட்ட. உன் அளவுக்கு துணி எங்க இருக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நீ இங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். நான் கூப்பிட்டதை கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த இருட்டுல காட்டுக்குள்ள நடந்தே போயிட்டாருமா. உங்க அப்பா எல்லாம் இனிமே வர போறது இல்ல. அவரு உன்னையும் உங்க அம்மாவையும் விட்டுட்டு நிரந்தரமா ஓடி போயிட்டாரு. பயந்தாங்கொல்லி. இந்தாம்மா பால் குடி. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை. இந்த உடம்புக்கும் மனசுக்கும் சம்பந்தமே இல்லை. பசி எடுக்கும்போது தானா சாப்பாடு ஞாபகம் வரும். எனக்கு தேவையானதை நானே சாப்பிட்டுக்குவேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இவ எப்படி இருக்கா? சொல்லுங்க, இவ எப்படி இருக்கா? ரன்வீர், முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க. முதல்ல இந்த துணியை கழட்டு கழட்டு. ஏமா? என் தங்கச்சி எவ்வளவு அழகா இருக்கா. கழட்ட சொல்லி சொல்றேன்ல. அம்மா, இவளுக்கு சளி பிடிக்கும். இவளுக்கு போட்டுக்கிறதுக்கும் ஒண்ணுமே இல்ல. அப்புறம் இந்த துணி என் தங்கச்சிக்காக தானே வாங்குனீங்க? நீ ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்ட. கழட்டு இல்லன்னா நாடி. அத சீக்கிரம் அந்த துணியை கழட்டி கொடுங்க. ஏமா உங்களுக்கு கோவம் வருது? இது பாக்ஸ்ல தானே இருந்துச்சு. இவளுக்கு நல்லா தானே இருக்கு. ரன்வீர் சொல்றேன்ல. இங்க பாருப்பா, இங்க பாரு. நீ போய் உன்னோட ஃப்ரெண்டுங்க கூட விளையாடு போ. போ, இவளையும் கூட கூட்டிட்டு போ. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? குழந்தையோட சேர்ந்து நீயும் குழந்தை ஆயிட்டியா? எப்படி இருக்குன்னு தெரியுமா? எதுக்காக உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்கிற? வேண்டாம்மா, வேண்டாம். இந்த மாதிரி உனக்கு நீயே தண்டனை கொடுத்துக்காத ரத்னா. இங்க பாரு, எனக்கு தெரியும் என் பூபதி அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டான். எவ்வளவு நல்லா அழுது தீர்த்திட ரத்னா. ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என் பூபதி கண்டிப்பா திரும்பி வருவான். உங்களோட இந்த நம்பிக்கை பழிச்சிருச்சுன்னா நல்லா இருக்கும் அத்தை. அவர் அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் போயிருக்க கூடாது. அத்தை ஒருவேளை அவர் எப்பவுமே திரும்ப வரவே இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? வாய மூடு. வாயில நல்ல வார்த்தையா வராதா? எதுக்கு அப்படி எல்லாம் பேசுற? பூபதி கண்டிப்பா திரும்பி வருவான். அப்புறம் எல்லாம் முன்ன மாதிரியே சந்தோஷமா மாறிடும். ஆனா அத்தை, ஒருவேளை அவரு திரும்ப வந்துட்டாருன்னா நான் என்ன பண்ணுவேன்? அவர் பண்ண தப்பு, அந்த துரோகம், இது எல்லாத்தையும் மறந்து நான் அவரை ஏத்துக்குவேனா? எல்லாத்தையும் பழைய மாதிரி நான் எப்படி மாத்துவேன்? அண்ணே, அண்ணே,
கர்ணா அண்ணே கர்ணா என்னாச்சு என்னாச்சு கர்ணா? பூபதியை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சதா? நல்லா இருக்கானா? அது நம்ம குருச்சரன் இருக்கான்ல, அவன் பூபதியை பார்த்தானா 5 மணிக்கா மார்க்கெட்ல. கடவுளே ரொம்ப ரொம்ப நன்றி. மார்க்கெட்டா? அவர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காரா? ஆமாங்க அண்ணே. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்டா? இங்க நான் அவரை பத்தி யோசிச்சு யோசிச்சு செத்துக்கிட்டு இருக்கேன். அவர் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு ஒரு பக்கம் என்ன நானே திட்டிக்கிட்டு குழப்பிக்கிட்டு இருக்கேன். ஆனா அவர் மறுபடியும் அதே இடத்துக்கு போயிருக்காரு. எந்த இடத்துல முதல்ல அவளை சந்திச்சாரோ அதே இடத்துக்கு. அவ இறந்த சோகத்தை கொண்டாட போயிருக்காரா? அத நீங்க கேட்டீங்களா? அவர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காராம். மார்க்கெட்டுக்கு. ரத்னா, இதையெல்லாம் இப்ப நாம யோசிக்க கூடாதுமா. முதல்ல அவன் நல்லபடியா திரும்பி வரட்டும், அதுக்கப்புறம் என்ன அத்தை? நான் அவரை கேட்கணுமா? என்னங்க மார்க்கெட்டுக்கு போனீங்களே எப்படி இருந்துச்சுன்னு? அவ இறந்த வலி குறைஞ்சிருச்சா இல்லையான்னு கேட்கட்டுமா? அப்படி இல்லன்னா போங்க போய் இன்னொரு ரவுண்ட் அடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லட்டுமா? நான் அவருக்காக இங்க காத்துட்டு இருக்கணும். முடியாது. என்னால இனிமே அவருக்காக காத்துட்டு இருக்க முடியவே முடியாது. அவர் இதைத்தானே விரும்புறாரு. தான் சொந்த குடும்பத்தை மறந்துட்டு ஒரு ராத்திரி கூட இருந்து அந்த பொண்ணு நினைப்பாவே இருக்கணும்னு. அவர் அப்படியே இருக்கட்டும். நாட்டாம என்ன நினைக்கிறாரு? அவர் இல்லன்னா எல்லாமே முடிஞ்சிரும்னா இந்த வீடை வித்துருவேனா? ரன்வீர் ஒருத்த வைத்து நிரப்புறதுக்காக நான் பிச்சை எடுப்பேன் அந்த கடவுள் கிட்ட கெஞ்சுவேன் நினைச்சாரா? அவரை திரும்ப வர சொல்லுங்க. அவர் இல்லன்னா எங்களால வாழவே முடியாதுன்னு நான் சொல்லுவேனா? ஒருவேளை அவர் அப்படி நினைச்சாருன்னா அது தப்பு. அது தப்பு. இல்ல நாட்டாம, நீ பண்ண காரியத்தை நான் 7 ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். இது முதல் ஜென்மம் தானே? ஒருவேளை உனக்கு நான் தேவையில்லைன்னா அப்ப எனக்கும் நீ தேவையில்ல. இந்த வீட்டுக்கும் உன்னோட தேவையில்லை. இந்த வீட்டை நானே பார்த்துக்குவேன். என் பையனை நானே வளர்ப்பேன். எல்லா பொறுப்புகளையும் நானே ஏத்துக்குவேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு நான் தான் ஆம்பளை நாட்டாம. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Twelve 1s are 12. 12 2s are 24. ஓய் 24 இல்ல 24. நீ படிக்கும் போதே தப்பா படிச்சா எப்படி? 12 1s are 12. ஒரே டேபிள்ஸ் படிச்சிட்டு இருந்தா எப்படி? இன்னும் 13 14வது டேபிள்ஸ்லாம் இருக்கே. இது படிக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. ஒரு மலையேற கஷ்டம் இருக்கு. ரன்வீர், நம்ம ராகத்தை மட்டும் பாட முடியாதா? ஓ இப்படி பண்ணா உனக்கு கிளாஸ்ல அடிதான் விழும். டீச்சர் என்ன தெரியுமா கேட்பாங்க? இத்தனை நாள் டைம் கொடுத்தும் ஏன் இன்னும் படிக்கலன்னு கேட்பாங்க. ரன்வீர், என்னை பயமுடுத்தாத. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கே வர மாட்டேன். உனக்கு நல்லா தெரியும், நம்ம டீச்சர் நம்மள திட்ட கூட மாட்டாங்க. வெளியில கோழி ஆட்ட நிக்க சொல்லுவாங்க, அப்புறம் முட்டை போட சொல்லுவாங்க. அப்புறம் என் தங்கச்சி உன்னை பார்த்து சிரிப்பா. ஆமா, நான் ஒரு விஷயத்தை யோசிக்கவே இல்லையே. நாளைக்கு நான் ஸ்கூலுக்கு போனேன்னா அப்ப என் தங்கச்சி யார் பாத்துப்பாங்க? யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உங்க அம்மா கிட்டே விட்டுட்டு வா. இல்ல இல்ல, அப்பா பொறுப்பை என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காரு, அம்மா கிட்ட இல்ல. அப்புறம் அப்படியே அம்மா ஏன் இவன் மேல கோவமா இருக்காங்கன்னு தெரியல. உடம்பு சரியாயிடுச்சு, நல்லாவா இருக்காங்க. இருந்தாலும் இது ரொம்ப கஷ்டமான வேலை தான். நாளையில இருந்து ஸ்கூல் ரீஓபன். ஒருவேளை நான் ஸ்கூலுக்கு போனேன்னா இவளை யார் பாத்துப்பாங்க?
ரத்னா, காலங்காத்தால நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாருமா, உனக்கு கையில அடிபட்டிருக்கு, அப்புறம் உனக்கு உடம்பு சரியில்லை. இருக்கட்டுமா, நான் பண்ணுவேன்ல. வயலுக்கு போகணும்ல அத்தை, அதான் சாப்பாடு சமைச்சிட்டு போலான்னு நினைச்சேன். வயலுக்கா? நேத்து நீ கோபத்துல தான் அப்படி பேசினேன்னு நான் நினைச்சேன் ரத்னா. இங்க பாரு ரத்னா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இங்க பாரு ரத்னா, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு புரியுதா இல்லையா? அது ஆம்பளைங்களோட வேலை, பொம்பளைங்க பண்ற வேலை இல்ல. வீட்டை பாத்துக்கிறதும் அவங்களோட குழந்தைங்களை பாத்துக்கிறதும் தான் பொம்பளைங்களோட வேலை. அப்ப ஆம்பளைங்களோட வேலையை பண்றதுக்கு நான் எங்க இருந்து இன்னொரு ஆம்பளைய கூட்டிட்டு வருவாத? என்னோட ஆம்பளை என்னை விட்டுட்டு போயிட்டாரு. இப்ப நான் வெறும் வீட்டை மட்டும் கிடையாது, வேலையும் பார்க்கணும். கையில காசு இருந்தாதான் வீட்டுல அடுப்பு பத்த வைக்க முடியும். இனிமே அந்த காசை நான் தானே சம்பாதிக்கணும். எனக்கு புரிஞ்சிருச்சு. இனிமேலும் பொய்யான நம்பிக்கையில வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. அவர் திரும்ப வரப்போறதில்ல. எல்லா பொறுப்புகளையும் நான் தானே ஏத்துக்கிட்டாகணும். ரன்வீர், எந்திரிச்சிட்டியா இல்லையா? எழுந்திர, ஸ்கூலுக்கு போகணும். உன்னை விட்டுட்டு நான் ஸ்கூலுக்கு எப்படி போவேன்? இங்க பாருமா ரத்னா, நீ என்ன சொல்ல வரன்னு எனக்கு நல்லா புரியுது. இங்க பாருமா, வயல்ல வேலை பார்க்கறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. அது 3-4 மணி நேரத்துல முடிஞ்சிடுற வேலை இல்ல. ரன்வீரை பத்தி கொஞ்சம் நினைச்சு பாரு. அவனை நீ கவனிச்சுக்கணும்ல. என்ன பண்ணுவ? நான் ராத்திரி முழுக்க யோசிச்சுட்டேன் அத்தை. நல்லா யோசிச்சதுக்கு அப்புறமா தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். காலையில ரன்வீருக்கு சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு போவேன். மத்தியானம் அவன் ஸ்கூல்ல இருந்து திரும்ப வர நேரத்துக்கு நானும் வீட்டுக்கு வந்துடுவேன். அவனுக்கு சாப்பாடு கொடுத்து தூங்க வச்சதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் வேலைக்கே போயிடுவேன். சாயந்தரம் பொழுது சாயறதுக்கு முன்னாடி நான் திரும்ப வீட்டுக்கு வந்துடுவேன். நீ இன்னொரு விஷயத்த மறந்துட்ட ரத்னா. இந்த வீட்ல இப்போ இன்னொரு உயிர் வளர்ந்துகிட்டு இருக்கு. அவளை என்ன பண்ணுவ? அவ என்ன கேட்டு இந்த உலகத்துக்குள்ள வரல அத்தை. அவளை வளர்க்கறது என்னோட கடமை இல்ல. எனக்கு ஒரே பையன்தான், அவ மட்டும்தான் எனக்கு இருக்கான், ரன்வீர். ஒருவேளை அவ பசியில அழுதுட்டு இருந்தா என்ன பண்ணுவ? அந்த குழந்தைக்கு வயித்த வலிச்சு அவ அழுதான்னா அப்ப உன் காதையும் கண்ணையும் மூடிக்கிட்டு இருப்பியா என்ன? ஆமா, மூடிக்குவேன். காது கண்ணு எல்லாத்தையும் மூடிக்குவேன். அவளோட அம்மா அவ கண்ணை மூடிக்கிட்ட மாதிரி. அவளால பார்க்க முடியல. அவ உறவு வச்சுக்கிட்டது இன்னொருத்தியோட புருஷனோடன்னு. எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல அத்தை. அந்த குழந்தை வாழ்ந்தா என்ன இல்ல. ரன்வீர், முழிச்சிட்டியா இல்லையா? ரன்வீர், முழிச்சிட்டியா? ரன்வீர், எவ்வளவு நேரமா கத்திக்கிட்டு இருக்க? ஏன் இன்னும் எழுந்திருக்கல? ரொம்ப வலிக்குதுமா. வலிக்குதா? எங்க வலிக்குது? வயித்துல ரொம்ப ஜாஸ்தியா வலிக்குது. என்னால ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். எங்க ஒரு நிமிஷம் காட்டு. ரொம்ப வலிக்குதுமா. ஒருவேளை வயித்துக்குள்ள கேஸ் இருந்திருக்கும். கேஸ்? கேஸ் எப்படி உள்ள போச்சு? ஒருவேளை தன்வீர் வீட்டு சமையல் கட்டுல கேஸ் பக்கத்துல நின்னல, அப்ப புகுந்திருக்கும். அந்த கேஸ் இல்ல, இது வேற கேஸ். காலை நீட்டி வை, புருன்னு ஊதுனா எல்லாம் சரியாயிடும். பொய் சொல்லி நாடகம் ஆடுறியா? உனக்கு வலி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, வலிக்குது. என் மேல சத்தியம் பண்ணு. பண்ணு. உங்க மேல சத்தியமா? அம்மா,
வலிக்குது. ஆனா வயித்துல இல்ல, கண்ணத்துல. சீக்கிரம் போய் ஸ்கூலுக்கு ரெடியாக, நானும் கிளம்பணும். அம்மா, இவளை விடுறி அப்படி அப்படி அரைஞ்சிருவேன். சீக்கிரமா போ, 15 நிமிஷத்துல தயாராகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரன்வீர், ஸ்கூலுக்கு போகணும், சீக்கிரமா தயாராகு. உன்னோட சாப்பாடு பாக்ஸ் நான். இங்க பாரு ரத்னா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீ எதுக்கும் கவலைப்படாத. நீ இல்லாத போது நானே இந்த வீட்டை பாத்துக்கிறேன். அவனை நானே ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிடறேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வீட்டுக்கு போய் என் துணியெல்லாம் கொண்டு வந்துடுறேன். நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் நில்லுமா. கடவுள் உனக்கு எல்லா தைரியத்தையும் கொடுக்கணும். வாழ்க்கையோட போராட்டத்தை போராடுறதுக்கும் அதுல ஜெயிக்கிறதுக்கும். பத்ரா, என்ன கிளம்புறேன். ரத்னா, என்னது இது? எவ்வளவு அழகான என் பொண்டாட்டி வெயில கருத்துற போறா. நான் ஒண்ணும் கருத்து போயிட மாட்டேன். நீங்க தான் டிராக்டர் ஓட்டி இந்த வயல்ல வேலை பாக்குறீங்க. நான் எங்க அப்பா வீட்டுல மாட்டை ஓட்டி விவசாயம் பார்த்தவ. காசு மிச்சம் பண்றதுக்காக உங்க அப்பா பண்ண வேலை மாதிரி என் வீட்டுல ராஜகுமாரியா வச்சுக்கிறதுக்கு தான் நான் உன்னை கூட்டிகிட்டே வந்தேன். அடடா, கேட்கறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு. வேற என்ன, நீ ராஜகுமாரியா இருந்து என் கோட்டையை ஆளணும். நான் அப்படியே வெளியில இருந்து சின்ன சின்ன ராஜகுமாரிகளோட சேர்ந்து. என்ன என்ன சொன்னீங்க? சின்ன சின்ன ராஜகுமாரிகளோட? நான் சும்மா சும்மா சொன்னேன், சொல்றத கேளு. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ரத்னா, ஒண்ணும் பண்ணாத. சின்ன சின்ன ராஜகுமாரிகளோட? நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்ன நம்பு, சத்தியமா நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ரத்னா, என்னாச்சு? உனக்கு அடிபட்டுருச்சா? உனக்கு எத்தனை தடவை நான் சொன்னேன்? உங்களை யார் இந்த மாதிரி ஜோக் அடிக்க சொன்னாங்க? இங்க பாரு ரத்னா, உனக்கு தான் தெரியும்ல நான் உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த தப்பு மட்டும் நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு தெரியுங்க. என்னை விட நான் உங்களை தான் அதிகமா நம்புறேன். சரி, போதும் போதும், ரொம்ப அன்பை பொழியாதீங்க, அப்புறம் இதுவே பழக்கமாயிடும். அட 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 அட, நீ என்ன செஞ்சாலும் அதை என் வாழ்க்கை ஃபுல்லா சகிச்சுக்க நான் தயாரா இருக்கேன். சத்தியமா? சத்தியமா.
அம்மா யார் கூட போராட போயிட்டு இருக்காங்க? அவங்க கையில கத்தியும் இல்ல, கொம்பும் இல்ல. அவங்க யார் கூட போராடுவாங்க? எப்படி போராடுவாங்க?